இன்ஸ்டால அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆமா ஆமா அவர் அப்பையில இருந்தே ஃபாலோ பண்ணல. எப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதுல இருந்தே ஃபாலோ பண்ணல. அதான் ஏன் பிள்ளையெல்லாம் ஏன் நீ அன்பா வச்சுக்கலங்க? அது அவரு படம் பண்ணும் போதே விஜயோட துணை இல்லாம தானே பண்ணாரு. தாங்கண்ணா யார் படம் பண்ணிருக்கா? இவரு விஜயோட பையன் எந்த கம்பெனில படம் பண்றாரு? லைக்கால பண்ணாரு. யாரு சொல்லி விட்டா? எல்லாம் என்னது எல்லாம் அந்த பையன் பாவம் போய் அழுது எங்க அப்பா அது மாதிரி வீட்டுக்கே வர்றது இல்ல, காசு கொடுக்கறது இல்ல. எங்க லைக்கால இருந்தாரா? லைக்கால வேற ஒரு இடத்துல அழுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சரி ஒரு படம் நடிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பரந்த மனப்பான்மை கூட உனக்கு இல்லை. எதிரி வீட்டுல தினம் திட்டுறாடி உனக்கு அந்த உதவியை பண்றாங்க. தினம் திட்டினாரு எச்ராஜா, உடம்பு சரியில்லை போய் மு க ஸ்டாலின் பார்த்தார பார்க்கலையா? தினம் கழுவி ஊத்துனாரு சீமானு. சீமானோட அப்பா செத்துக்கு முதல்ல இரங்கல் தெரிவிச்சது யாரு? சீமான் உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுந்தாரு பொட்டையர்னு பேசினாரா இல்லையா முதலமைச்சர்? உடம்பு கவனம் செலுத்துங்க, கவனமா இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அரசியல் மாண்பு. இல்ல அந்த நாகரிக அரசியலுக்குள்ள நான் வரவே இல்லை. அப்ப இது அரசியலே இல்ல இவங்க பண்றது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க நான் கேக்குறேன், ஒண்ணு திமுக இன்னொன்னு டிவிக்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க எனக்கு. அப்படின்னு சொல்லுங்க. ஆளுங்கட்சி ஆள போற கட்சிங்கிறாங்க. இது என்ன பச்சு? பிஜேபி கூட தான் ஆளுது திட்டமாட்டீங்க. இல்ல தமிழ்நாட்டுல தானே அவங்க பேசுறாங்க. தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண வராங்க. தாண்டி கும்பிடி தாண்டி போக மாட்டீங்க. படம் மட்டும் தெலுங்குல ரிலீஸ் பண்ணணும், கன்னடால ரிலீஸ் பண்ணணும். இல்ல அவங்க தமிழ்நாட்டு அரசியல தானே குறி வச்சு வந்திருக்காங்க. 26 படத்தை ஜனநாயகன் நிப்பாட்டது தமிழ்நாடு அரசா மத்திய அரசா பட்டுன்னு சொல்லுங்க. அது நம்மளுக்கு தெரியாது. ஏங்க என்னங்க ஒரு நெறியாளரா இருக்கீங்க? சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? சென்சார் போர்டு சென்ட்ரல் கையில இருக்கு. மத்திய தணிக்கை கூடு எந்த அரசு கூடு தானே அவங்க தானே இதெல்லாம் சீல்ல எடுத்து. சென்சார் போர்டு சென்ட்ரல்ல தாங்க சார் இருக்கு. அதையே பேச மாட்டீங்க. யாரு இவரு? அவர்தான் பாசிச பாஜகன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. எங்க சொன்னாரு? 10 வாரத்தை சொல்லுங்க. நான் இப்படி இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன். ஏன் பாசிச பாஜக பேசவே இல்லையா? சொல்லவே இல்லை. எப்பயில இருந்து பேசுறேன்னு எப்பவுமே சொல்லல. கொள்கை எதிரி சொல்றாரு ஒழிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் படம் ஜனநாயகனை பிளாக் பண்ணதுக்கு கண்டிச்சிருக்காரு. அதுக்கு நன்றி சொல்றாரு நேத்தைக்கு. அந்த நாகரிகம் கூட தெரியல.